சியாச்சின் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் 4 பேருக்கும் அவரவர் சொந்த ஊர்களில் முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. அது குறித்த விவரங்களை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் குடிசாதன பள்ளியைச் சேர்ந்த ராணுவ வீரர் ராமமூர்த்தியின் உடலுக்கு உறவினர்களும் அப்பகுதி மக்களும் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் ராணுவ மரியாதையுடன் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. ராணுவ வீரர்கள் அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி இறுதி மரியாதை செலுத்தினர். அதாவது அவர் பணிபுரிந்த இடத்தை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா, சியாச்சின் மலை என்பது காஷ்மீர் மாநிலத்தை அடுத்திருக்கக்கூடிய கடாக் அடுத்து ஒரு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு பகுதியாகும். இங்கு 20,500 அடி, அதாவது கடல் மட்டத்திலிருந்து உயர்வில் இருக்கு. இந்த இடத்துல கடுமையான பனிப்பொழிவு தினசரி நிகழ்ந்துட்டு இருக்கிறதுனால அங்கு இருக்கக்கூடிய ராணுவ நிலையில ராணுவ வீரர்கள் மிகுந்த சிரமங்களுக்கிடையே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்நிலையில் இந்த பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. அவர்கள் பலரது சடலங்கள் இதுவரையும் கிடைக்காத நிலையும் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு கவசங்களை முறையாக அவங்க பயன்படுத்தாத சூழல் ஏற்படும் சமயங்களில் அவர்கள் பணியில் சிக்கி அவர்கள் உறைந்த நிலைக்கு தள்ளப்படுவதால கைகள் கால்களை இழக்கும் சூழலும் அதிக அளவு ஏற்படுது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை அடுத்த சொக்கத்தேவன்பட்டியைச் சேர்ந்த மற்றொரு ராணுவ வீரர் கணேசனின் உடல் ராணுவ மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அடுத்த சொக்கந்தவன்பட்டியில் உயிரிழந்த ராணுவ வீரர் கணேசனது உடல் ராணுவ அணிவகுப்புடன் இறுதி மரியாதை செலுத்துவதற்காக மயானத்தில் கொண்டு செல்லப்பட்டது. இந்த இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏந்தியவர் வந்தனர். அதேபோல கிராம மக்கள், காவல்துறையினர், ராணுவத்தினர் என அனைவருமே கலந்து கொண்ட இந்த ஊர்வலத்தில் இளைஞர்கள் ராணுவத்திற்கு ஆதரவாக கோஷமிட்டுக் கொண்டே வந்தனர். மயானத்தை அடைந்தவுடன் ராணுவத்தினர் முழு ராணுவ மரியாதை, அதாவது 42 குண்டுகள் முழங்க அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இறுதிச் சடங்குகள் முடிந்தவுடன் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையைச் சேர்ந்த ராணுவ வீரர் ஏழுமலையின் உடல் 21 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. சியாச்சின் பனிப்பாறை சரிவில் சிக்கி உயிரிழந்த ஹவில்தார் ஏழுமலையினுடைய உடல் இன்று அவர் வீட்டிலிருந்து முழு இராணுவ மரியாதையோடு அணிவகுப்பாக எடுத்து வரப்பட்டு அவரது வீட்டின் அருகிலேயே உள்ள இடுகாட்டில் தற்பொழுது அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக, அடக்கத்திற்கு முன்பாக காவல்துறை மற்றும் இராணுவத்தினர் குண்டு முழக உரிய இராணுவ மரியாதையோடு அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. இதில் ஊர் மக்கள் மற்றும் உறவினர்கள், பொதுமக்கள் இப்படி பல தரப்பினரும் கலந்து கொண்டார்கள். மிகவும் ஒரு உருக்கமான ஒரு இறுதி பேரணியை நாம் காண முடிந்தது. இந்த நிகழ்வில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் இளைஞர் அமைப்பை சார்ந்த பலரும் பங்கேற்றார்கள். குறிப்பாக இந்த பகுதியை சார்ந்தவர்கள் சியாச்சினில் பணிபுரிவதையே ஒரு பெருமையாக கருதுகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதேபோல் தேனி மாவட்டம் குமணந்தோடுவைச் சேர்ந்த குமாரின் உடலும் முழு ராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. ராணுவ வீரன் குமாரின் உடல் இன்று காலை தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொண்டு வரப்பட்டு அவர் சொந்த ஊரான குமணந்தொலியில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளியில் வைக்கப்பட்டது. பொதுமக்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், ராணுவ உயர் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து குடும்பத்தை அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். பின்னர் அனைத்து மக்களும் கலந்து கொண்ட இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் நடைபெற்ற உடல் அடக்கம் நிகழ்ச்சியில் 24 குண்டுகள் முழங்க உடல் அடக்கம் செய்யப்பட்டது. தமிழக அரசின் சார்பில் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாவட்ட ஆட்சியர் வெங்கடாச்சலம் அவர் குடும்பத்தாரிடம் வழங்கினார். உயிரிழந்த ராணுவ வீரர்களின் இறுதிச் சடங்குகளில் அமைச்சர்கள், அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். ராணுவ வீரர்களின் உறவினர்களும் அப்பகுதி மக்களும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.